அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிமையான வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் பார்த்தது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இலக்கணம். முதலில் இலக்கணம் என்றால் என்ன? மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம். அதாவது நான் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ளவும், நீங்கள் பேசுவதை நான் புரிந்து கொள்ளவும் நம்மிடையே ஒரு ஊடகமாக இருப்பது எது கேட்டால் மொழி. உங்களுக்கு தெரிந்த ஒன்றே எழுத்து, சொல், பொருள், யாப்பு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று இலக்கணங்களை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த இலக்கணங்கள் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சொல் இலக்கணங்களுள் ஒன்றான எச்சம் பற்றி பார்க்க இருக்கிறோம். எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? எச்சம். எச்சம் என்றால் என்ன? எச்சம் என்றால் என்ன? எஞ்சி நிற்பவை, எஞ்சி நிற்பவற்றை எச்சம் என்று நாம் அழைக்கிறோம். எச்சம், எஞ்சி நிற்பவையே எச்சம். எஞ்சி நிற்பவையே எச்சம். எஞ்சி நிற்பவை என்றால் கீழே சில சான்றுகளை எழுதுகிறோம். சான்றாக படித்தான், படித்து, படித்த. இந்த 3 சான்றுகளை உற்று நோக்கினால் படித்தான், படித்து, படித்த. இங்கு படித்தான் என்றால் ஒன்றன் செயல் முடிவடைவது, ஒன்றன் செயல் முடிவு பெற்றது. அப்ப முடிவு பெற்றால் இதை என்ன சொல்லுவோம்னா வினை முற்றுன்னு சொல்லுவோம். வினை முற்று. அப்ப ஒன்றன் செயல் இங்கு நிறைவு பெற்றுவிட்டது. அந்த நிறைவு பெற்றுவிட்டால் அதை படித்தான் என்று செயல் முடிவடைந்தது. அப்ப செயல் முடிவடைந்தால் அதை வினை முற்று என்று சொல்கிறோம். இந்த இடத்தில் படித்து, படித்த என்ற 2 சொற்களை உற்று பார்த்தால் படித்து, படித்த. இங்கே சொற்கள் சில எஞ்சி உள்ளன. சில சொற்கள் எஞ்சி உள்ளன. படித்து வந்தானா, படித்த பையனா, படித்த கயல்விழியா, படித்து வந்தாளா. அப்படி இங்கே சில சொற்கள் எஞ்சி நிற்கின்றன. அப்ப எஞ்சி நிற்பவைதான் என்னன்னு சொல்றோம்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எச்சம். இங்கே செயல் எஞ்சி நிற்கின்றது, செயல் எஞ்சி நிற்கின்றது. அதனால் இதை நாம் எச்சம் என்று சொல்லலாம். எஞ்சி நிற்பவையே எச்சம், எஞ்சி நிற்பவையே எச்சம். இந்த எச்சங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இந்த எச்சங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் என்று கேட்டால் எச்சங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். பெயர் என்றால் ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர். ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர். சான்றாக சொல்லணும்னா கண்ணன், முகிலன், பாரி, வந்தான். பாரி வந்தான். கண்ணன் பேசினான். இந்த இடத்தில் கண்ணன் என்பது பெயர், கண்ணன் என்பது பெயர். பேசினான் என்பது வினை, பேசினான் என்பது வினை. கண்ணன் என்பது பெயர், பேசினான் என்பது வினை. ஒன்றன் பெயரை குறித்து வரும் சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறித்து வரும் சொல் பெயர் சொல். அப்ப ஒரு எச்ச வினை, ஒரு எச்ச வினை. எச்சம் என்றால் என்ன? செயல் முடிவடைந்தால் வினை முற்று சொல்லிடுவோம். இந்த இடத்துல வினையை குறிக்கிறது. பேசினான் என்று வந்துள்ளது. அந்த தொடர் முடிவு பெற்று உள்ளது, தொடர் முடிவு பெற்றுள்ளது. அப்ப கண்ணன் பேசினான். இந்த இடத்துல கண்ணன் என்பது என்ன சொல்? பெயர் சொல். பேசினான் என்பது என்ன சொல்? வினை சொல். இங்க பாரி என்பது என்ன சொல்? பெயர் சொல். வந்தான் என்பது என்ன சொல்? வினை சொல். அப்ப ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினை சொல், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினை சொல். அப்ப ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடியுமாயின் அது பெயரெச்சம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடியுமாயின் அதை பெயரெச்சம் சொல்றோம். இவ பெயர்னா என்ன?
வினையெச்சம் என்று சொல்றோம். இப்ப கயல்விழி என்றது என்ன சொல்? பெயரெச்சம். என்ன சொல்? பெயரெச்சம். இப்ப ஒரு எச்ச வினை ஒரு எச்சம் எதை கொண்டு முடிகிறது? பெயரை கொண்டு முடிகிறது. அப்ப ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால், ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது என்னன்னு சொல்றோம்? பெயரெச்சம். அது என்னன்னு சொல்றோம்? பெயரெச்சம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அதை பெயர். வினையெச்சம் என்றால் என்ன? ஓர் எச்ச வினை, ஓர் எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால், ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால். இப்ப படித்து என்பது என்ன? அங்க ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப செயல் நடந்து கொண்டிருந்தால் என்ன சொல்றோம்? வினை சொல்றோம். அதை என்ன சொல்றோம்? வினை சொல்றோம். அந்த வினை முடிந்து விட்டதா? முடியவில்லை. அதை என்ன சொல்றோம்? எச்சம் என்று சொல்றோம். என்ன சொல்றோம்? எச்சம். அங்கே சில சொற்கள் தொக்கி இருக்கின்றன, மீறி இருக்கின்றன, அதை எச்சம்னு சொல்றோம். அப்ப ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிகிறது. ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிகிறது. வந்தால் என்பது ஒரு செயல், ஒரு வேலை, ஒரு வினை, ஒரு தொழில். அப்ப ஓர் எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், பெயரெச்சம். ஓகேங்களா? இப்ப ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடியுமாயின் அதை பெயரெச்சம் என்றும், ஓர் எச்ச வினை வினையை கொண்டு முடியுமாயின் அதை வினையெச்சம் என்றும் சொல்லலாம். இந்த பெயரெச்சம், இந்த பெயரெச்சம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா, பெயரெச்சம் 3 காலங்களையும் காட்டி வரும். பெயரெச்சம் எத்தனை காலங்களை காட்டி வரும்? 3 காலங்களை காட்டி வரும். பெயரெச்சம், பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடியுமாயின் அதை பெயரெச்சம் என்று நாம் அழைக்கலாம். இந்த பெயரெச்சம் 3 காலங்களையும், எத்தனை காலங்களையும்? 3 காலங்களையும் காட்டும். 3 காலம் என்றால் உங்களுக்கு தெரியும். இறந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களையும் தெளிவாக காட்டும் பெயரெச்சம். அப்ப ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடியுமாயின் அதை பெயரெச்சம் என்று நாம் அழைக்கலாம். இப்ப இறந்த காலம் என்றால் என்னென்ன எழுத்துக்கள் வேண்டும்? இத்து, இட்டு, இரு, இன். இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்தால் அதை இறந்த காலம் என்றும், நிகழ்காலம் என்றால் கிரு, கின்று, ஆனின்று, கிரு, கின்று, ஆனின்று என்ற எழுத்துக்கள் வந்தால் அவற்றை நிகழ்காலம் என்றும், எதிர்காலம் என்றால் இப், இப் என்ற எழுத்துக்களை கொண்டு வந்தால் அவற்றை நாம் எதிர்காலம் என்றும் அழைக்கலாம். பெயரெச்சம் என்பது 3 காலங்களையும் தெளிவாக காட்டும். ஓர் எச்ச வினை, ஓர் எச்ச வினை. சான்றாக சொல்ல போனால் படித்த கயல்விழி, படித்த கயல்விழி தான் சான்றாக சொன்னோம். படித்த கயல்விழி என்று இருக்கிறது. 3 காலங்களையும் தெளிவாக காட்டும். அப்ப இத்து என்பது என்ன காலம்? இறந்த காலம். அடுத்தது படிக்கின்ற கயல்விழி, படிக்கின்ற கயல்விழி. இது என்ன காலம்? நிகழ்காலம். இத்து என்பது இறந்த காலம். கிரு, கின்று, ஆனின்று என்பது நிகழ்காலம். செயல் இனிமேல் தான் நடக்கப் போவதை உணர்த்துவது எதிர்காலம். செயல் இனிமேல் தான் நடக்கப் போகின்றது என்பதை உணர்த்துவது எதிர்காலம். அப்ப படிக்கும் கயல்விழி, படிக்கும் கயல்விழி இனிமேல் தான் படிக்க போறாங்க. அப்ப செயல் நடக்கப் போவதை உணர்த்தினால் அது எதிர்காலம். இப்ப பெயரெச்சம் என்பது, பெயரெச்சம் என்பது ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடியுமாயின் அதை பெயரெச்சம் என்று அழைக்கிறோம். இந்த பெயரெச்சம் 3 காலங்களையும் தெளிவாக காட்டும். 3 காலங்களையும் தெளிவாக காட்டும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப படித்த கயல்விழி, படிக்கின்ற கயல்விழி, படிக்கும் கயல்விழி. பெயரெச்சம் 2 வகைப்படும். அதில் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன? தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன? தெரிநிலை பெயரெச்சம் என்பது, தெரிநிலை பெயரெச்சம் என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டும். காலம் வெளிப்படையாக காட்டும். காலத்தை வெளிப்படையாக
படித்த பையன் என்று சொல்றோம். இங்க படித்தல் என்கின்ற காலத்தை தெளிவாக காட்டுகின்றது. இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டுகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அதை தெர்நிலை பெயரெச்சம் என்று சொல்கிறோம். சான்றாக சிறிய கடிதம் என்று சொன்னார். சிறிய கடிதம் என்று சொன்னார். அளவில் சிறியதாக இருக்கிறது. அது பண்பை மட்டுமே உணர்த்தி வருகிறது. பண்பை மட்டுமே உணர்த்தி வருகிறது. குறிப்பால் பொருள் உணர்த்துகிறது. எவற்றால் பொருள் உணர்த்துகிறது? குறிப்பால் பொருள் உணர்த்துகிறது. இப்ப அவன் நல்லன், அவன் நல்லன் என்று சொல்றோம். இப்ப அவன் நல்லன் யாரு? அவன் நல்லவன், அவன் நல்லவன் என்பதை குறிப்பால் பொருள் உணர்த்துவது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா குறிப்பு பெயரெச்சம். என்ன பெயரெச்சம்? குறிப்பு பெயரெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அதை தெர்நிலை பெயரெச்சம் என்றும், ஒரு காலத்தை காட்டாமல் அவன் நல்லன், சிறிய கடிதம் என்று அதனுடைய குணத்தன்மையை மட்டும் அல்லது பண்புத்தன்மையை மட்டும் உணர்த்தினால் அதை குறிப்பு பெயரெச்சம் என்றும் நாம் அழைக்கிறோம். பெயரெச்சம் என்பதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தெர்நிலை பெயரெச்சம், மற்றொன்று குறிப்பு பெயரெச்சம். தெர்நிலை பெயரெச்சம் என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டும். குறிப்பு பெயரெச்சம் என்பதை காலத்தை காட்டாது, அதனுடைய குணத்தன்மையை மட்டுமே காட்டி வரும். அவ்வாறு குணத்தன்மையை மட்டும் காட்டுவதே குறிப்பு பெயரெச்சம் என்றும், காலத்தை தெளிவாக காட்டுவதே தெர்நிலை பெயரெச்சம் என்றும் சொல்லலாம். வினையெச்சமும் அவ்வாறே நடக்கும். வினையெச்சமும் அவ்வாறே. வினையெச்சத்தையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். வினையெச்சத்தையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தெர்நிலை வினையெச்சம், ஒன்று தெர்நிலை வினையெச்சம், இன்னொன்று குறிப்பு வினையெச்சம். ஒன்று தெர்நிலை வினையெச்சம், மற்றொன்று குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம். இங்கேயும் அவ்வாறுதான். தெர்நிலை வினை என்பது செயலையும், அதாவது செய்கின்ற செயலை வெளிப்படையாக காட்டினால் அதை தெர்நிலை வினையெச்சம் என்று நாம் சொல்லலாம். அதை குறிப்பால் பொருள்படுத்தினால் அதை நாம் குறிப்பு வினையெச்சம் என்றும் சொல்லலாம். இந்த வினையெச்சமும் அதே மாதிரிதான். காலத்தை தெளிவாக காட்டும். காலம் காட்டும். சான்றாக சொல்ல போனால் படித்து வந்தான், படித்து வருகின்றான், படித்து வருகின்றான், படித்து வருவான், படித்து வருவான். இச்சொற்களை எடுத்துக்கொண்டால் படித்து 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 என்ற சொற்களை எடுத்துக்கொண்டால் இங்கே தொடர் முற்று பெறவில்லை. அப்ப முற்று பெறவில்லை என்றாலே நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்? எச்சம் என்று சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? எச்சம். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடியுமாயின், இங்கே வினை வந்தான், வருகின்றான், வருவான் என்பது வினைச்சொல். அப்ப வினையை குறித்து வந்தால், ஒரு எச்சம் வினையை குறித்து வந்தால் அதை வினையெச்சம் நம்ம என்ன சொல்லலாம்? வினை எச்சம். அப்ப இங்க சொல் எப்படி இருக்கின்றது? எஞ்சி நிற்கின்றது. அதனால இதை எச்சம் சொல்லலாம். அப்ப வினையெச்சம் என்பது இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தெர்நிலை வினையெச்சம், மற்றொன்று குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் என்பது குறிப்பால் பொருள் உணர்த்துவது. தெர்நிலை வினையெச்சம் என்பது மூன்று காலங்களையும் வெளிப்படையாக காட்டி, மூன்று காலங்களையும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அவற்றை தெர்நிலை வினையெச்சம் என்று நாம் சொல்லலாம். இப்ப படித்து வந்தான் என்பது எந்த காலத்தை உணர்த்துகிறது? இறந்த காலத்தை உணர்த்துகிறது. வருகின்றான் என்பது நிகழ்காலத்தை உணர்த்துகிறது. எந்த காலத்தை உணர்த்துகிறது? நிகழ்காலத்தை உணர்த்துகிறது. வருவான் என்பது எதிர்காலத்தை உணர்த்துகிறது. இவ்வாறு தெர்நிலை வினையெச்சம் என்பது மூன்று காலங்களையும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அவற்றை நாம் தெர்நிலை வினையெச்சம் என்று சொல்கிறோம். குறிப்பு வினையெச்சம் என்றால் அது என்னது? காலத்தை தெளிவாக காட்டாது. சான்றாக சொல்ல போனால் மெல்ல வந்தாள், மெல்ல
வந்தாள், மெல்ல நடந்தாள். இப்ப நடந்தாள் என்பது என்ன? வினை. மெல்ல என்பது என்ன? மெல்ல மெதுவாக வந்தாள். அவருடைய குணத்தன்மையை எங்கே சுட்டுகிறது? குணத்தன்மையை சுட்டுகிறது. அப்ப ஒன்றன் குணத்தையோ ஒரு பண்பையோ உணர்த்தி வந்தால் அதை நாம் குறிப்பு வினையெச்சம் என்று சொல்லலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அவற்றை நாம் தேர்நிலை வினையெச்சம் என்று சொல்லலாம். இந்த வகுப்பில் எச்சம் என்பதை பற்றி பார்த்தோம். எச்சத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். பெயரெச்சம் எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்றால் பெயரெச்சத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தெர்நிலை பெயரெச்சம், மற்றொன்று குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சமும் அவ்வாறே தெர்நிலை வினையெச்சம், குறிப்பு வினை. அடுத்ததாக பார்க்க இருப்பது முற்றெச்சம். முற்றெச்சம் என்றால் என்ன? இப்ப சான்றாக வள்ளி படித்தனல் என்ற தொடர் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த படித்தனல் என்பது எந்த செயலை உணர்த்துகின்றதுன்னா படித்தல் என்கின்ற செயலை உணர்த்துகிறது. வள்ளி என்பது பெயர், படித்தல் என்பது வினை. இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சான்று வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருந்தார். இப்ப படித்தனள் என்பது என்ன? படித்து என்கின்ற ஒரு எச்சத்தை உணர்த்துகிறது. வள்ளி படித்தனள் என்று செயல் அங்க படித்தனள் என்று தொடர் இருந்தால் இங்கே படித்தல் என்கின்ற வினையை குறிக்கிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த படித்தனள் என்பதற்கு படித்து என்பது அங்க எச்ச சொல்லாக நிற்கிறது. பெயர் இது எச்சம். அப்ப ஒரு எச்ச சொல் மகிழ்ந்தாள் என்கின்ற வினை முற்றை கொண்டு முடிகிறது. அப்ப ஓர் எச்ச சொல் மகிழ்ந்தாள் என்கின்ற இது என்னது? வினை முற்று. மகிழ்ந்தாள் என்பது வினை முற்று. அங்க செய்ய முடிவடைந்தது. வள்ளி பெயர். அப்ப ஒரு சொல் ஒரு எச்சம் வினை முற்றை கொண்டு முடிந்தால் ஒரு எஞ்சிய சொல் வினை முற்றை கொண்டு முடிந்தால் அதற்கு பெயர் முற்றெச்சம். இந்த வகுப்பில் நாம் எச்ச சொற்களை பற்றி பார்த்தோம். எச்சம் என்றால் என்ன? எச்சம் என்றால் எஞ்சி நிற்பவையே எச்சம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். பெயரெச்சம், வினையெச்சம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அதை பெயரெச்சம் என்றும், ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அதை வினையெச்சம் என்று நாம் சொல்கிறோம். அதேபோல் முற்றெச்சம் பற்றியும் இந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். நன்றி. இயல் 2க்கான புத்தக பயிற்சி. வினா எண் 1. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பயிலுதல், பார்த்தல், கேட்டல், பாடுதல். இவற்றுள் சரியான விடை கேட்டாள். வினா எண் 2. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது. கடல், ஓடை, குளம், கிணறு. ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன் கூட்டல் செய், நன்று கூட்டல் செய், நன்மை கூட்டல் செய், நல் கூட்டல் செய். இவற்றுள் சரியான விடை நன்மை கூட்டல் செய். நன் கூட்டல் செய் என்று எழுதினாலும் தவறில்லை என்று நாங்கள் சொல்வோம். வினா எண் 4. நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீளு கூட்டல் உழைப்பு, நீன் கூட்டல் உழைப்பு, நீள் கூட்டல் அழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. இவற்றுள் சரியான விடை நீள் கூட்டல் உழைப்பு. வினா எண் 5. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சீருக்கு ஏற்ப, சீருக்கேற்ப, சீர்கேற்ப, சீருக்கேற்ப. இவற்றுள் சரியான விடை சீர்கேற்ப. வினா எண் 6. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓடையாட, ஓடையாட, ஓடையோட, ஓடைவாட, ஓடையாட. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில், துகில், வெயில், கயல். முகில். முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும். பாலனை, காலனை, ஆற்றலை, நலத்தை. காலனை.
விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்த கூட்டல் அங்கே, விழுந்த கூட்டல் ஆங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே, விழுந்தது கூட்டல் ஆங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே, விழுந்ததங்கே. செத்திறந்த வினா எண் 4 செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சே கூட்டல் திறந்த, செத்து கூட்டல் திறந்த, சே கூட்டல் இறந்த, செத்து கூட்டல் இறந்த. இவற்றுள் செத்து கூட்டல் இறந்த என்பதே சரியான விடை. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தெல்லாம், பருத்திதெல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர். தாயாக, தந்தையாக, தெய்வமாக, தூய்மையாக. தாயாக. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன் கூட்டல் ஓசை, இனி கூட்டல் ஓசை, இனிமை கூட்டல் ஓசை, இன் கூட்டல் நோசை. இவற்றுள் சரியான விடை இனிமை கூட்டல் ஓசை. இன் ஓசை என்று எழுதினாலும் தவறில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்று சொல்லலாம். ஆயினும் மாணவர்கள் இனிமை கூட்டல் ஓசை என்றே எழுத வேண்டும். இனிமை கூட்டல் ஓசை என்று எழுதினால் சரியான விடை. வினா எண் 3 பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பால் ஊறும், பாலூறும், பாலூறும், பாவூறும், பாலூறும், பாலூறும் என்பதே சரியான விடை. இங்கே தொடரில் அமைத்து எழுதுக என்று மாணவர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வேடிக்கை என்பதை சரியான தொடரில் அமைத்து எழுத வேண்டும். நீங்களாகவே 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஆதலால் நீங்களாகவே உங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதினால் மிகவும் எழுத்து பயிற்சிக்கும் உங்களுடைய மனப்பயிற்சிக்கும் சிறந்ததாக இருக்கும். எனவே மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக சொந்தமாக எழுதுதல் மிகவும் சாலச் சிறந்தது. வினா எண் 1 வேடிக்கை, வினா எண் 2 உடன் பிறந்தார். இவற்றிற்கான விடைகளை மாணவர்கள் தங்களுடைய வகுப்பு ஆசிரியருக்கு எழுதி அனுப்பினால் மிகவும் பயனுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது அடக்கமுடைமை, நாணுடைமை, நடுவுநிலைமை, பொருளுடைமை. நடுவுநிலைமை. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் வலிமையற்றவர், கல்லாதவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர், கல்லாதவர். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வல் கூற்றல் உருவம், வன்மை கூற்றல் உருவம், வல்ல கூற்றல் உருவம், வல்லு கூற்றல் உருவம். வல் கூற்றல் உருவம். நெடுமை கூற்றல் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடுத்தேர், நெடுத்தேர், நெடுந்தேர், நெடுமை தேர். இவற்றுள் நெடுந்தேர் என்பது சரியான விடை. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. வருமுன்னர் என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. எடுத்துக்காட்டு உவமையணி, தற்குறிப்பேற்றணி, உவமையணி, உருவக அணி. இவற்றுள் சரியான விடை உவமையணி. இன்றைய பாடப்பகுதிக்கான பயிற்சித்தாள். வினா எண் 1 பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். மாணவர்கள் எழுதுவதற்கான விடைகள் கீழே குறிப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்து எழுத வேண்டும். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். வினை, எச்சம், முற்று, போலி. பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும். வினா எண் 2 பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும். கொண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது, கொண்டு என்று மாணவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வினா எண் 3 எச்சம் டேஸ் வகைப்படும். விடைக்குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 6, 8, 2, 3. வினா எண் 4 பெயரெச்சம்
டேஸ் காலத்திலும் வரும். எந்தெந்த காலங்களில் வரும்? வினா எண் 5 செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் டேஸ் எனப்படும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் டேஸ் எனப்படும். வினா எண் 6 நிகழ்கால பெயரெச்சத்திற்கு டேஸ் என்பது எடுத்துக்காட்டாகும். நிகழ்கால பெயரெச்சத்திற்கு டேஸ் என்பது எடுத்துக்காட்டாகும். பாடிய பாடல், பாடும் பாடல், பாடுகின்ற பாடல் இவற்றுள் ஏதேனும் ஒரு விடையை தேர்வு செய்து எழுத வேண்டும். நிகழ்கால பெயரெச்சம் வகுப்புகளை நன்றாக கவனித்திருந்தால் மட்டுமே இவ்வினாவிற்கான விடைகளை மாணவர்கள் தெளிவாக எழுத இயலும். வினா எண் 7 செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் டேஸ். வினா எண் 7 செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம் டேஸ் எனப்படும். வினா எண் 8 செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம் டேஸ் எனப்படும். வினா எண் 9 டேஸ் கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். டேஸ் கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினா எண் 10 ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஓர் வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும். வினா எண் 11 காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்துவது டேஸ் எனப்படும். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்துவது டேஸ் எனப்படும். வினா எண் 12 ஓடிய மான். ஓடிய மான் இது எந்த கால பெயரெச்சம்? எந்த கால பெயரெச்சம்? இவ்வினாவிற்கான விடைகளை மாணவர்கள் எழுதி முடித்த பின்பு உங்களுடைய வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கவும். இத்துடன் இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.